ஹாய் ஹலோ ஜெம் சினிமாஸ்னே எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு இயக்குனரை பத்தி நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற இயக்குனரோட பேரு மித்ரன் ஜவஹர். மித்ரன் ஜவஹர்ன்ற பேர் தமிழ் சினிமால நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம், ஒரு சில பேருக்கு தெரிஞ்ச ஒரு பெயரா இருக்கலாம். இவரு தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 6 படங்கள் பண்ணியிருக்காரு. அதுல 3 படம் நம்ம தனுஷாரை வச்சு பண்ணியிருக்காரு. தனுஷ்ன்ற பேர் இவருக்கு இவரோட வாழ்க்கையில ஒரு வெற்றின்ற ஒரு பேரா இருந்திருக்கு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரு எடுத்த படங்கள்ல 3 படங்கள் தனுஷாரை வச்சு தான் பண்ணியிருக்காரு. திருச்சியில பிறந்த இவருக்கு 43 வயசு ஆகுது. இவரை பத்தி பெருசா தமிழ் சினிமால இன்னைக்கு வரைக்கும் பேசப்படாத காரணமா என்ன காரணம் அப்படின்றது இன்னைக்கு வரைக்கும் யாருக்குமே தெரியப்படல. தமிழ் சினிமால கிட்டத்தட்ட 6 படங்கள் பண்ண முதல் படமா யாரடி நீ மோகினி அப்படின்ற ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுவும் நம்ம தனுஷார் வச்சு பண்ணியிருந்தாங்க, நயன்தாரா வச்சு பண்ணியிருந்தாங்க. தெலுங்கு ரீமேக்ல இந்த படம் நம்ம செல்வராகவன் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. இதுக்கெல்லாம் முன்னாடி அவரு ஃபர்ஸ்ட் யாருக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணாரு பாத்தீங்கன்னா அதுவும் செல்வராகவன் கிட்ட தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. மித்ரன் ஜவஹர் முதலா துணை இயக்குனரா ஒர்க் பண்ண படம் என்ன படம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அஜித் சார் நவரச நாயகன் கார்த்தியோட உன்னிடத்தில் என்னை கொடுத்து அப்படின்ற ஒரு படத்தை நடிச்சாரு. அந்த படத்தோட இயக்குனரா யார் இருந்தாருன்னா நம்ம விக்ரமன் அவர்கள் தான் அந்த படத்தோட இயக்குனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் செல்வராகவன் கூட ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணி நான் கண்டிப்பா வாழ்க்கையில தமிழ் சினிமால ஒரு பெரிய படம் பண்ணணும், அதுவும் நான் படம் கொடுக்குற படம் எல்லா படமும் ஹிட்டு கொடுக்கும் அப்படின்னு நினைச்சு முதலா யாரடி நீ மோகினின்ற ஒரு படத்தை பண்ணாரு. யாரடி நீ மோகினி இந்த படத்தை பத்தி நம்ம பேசணும் நான் பேசுறதுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த படத்தை பத்தி அவ்வளவு விஷயங்கள் இன்னும் தமிழ் சினிமா மட்டும் இல்ல மக்கள் மத்தியில பேசப்பட்ட வருது. இந்த படம் 2008 ரிலீஸ் ஆச்சு. நம்ம தனுஷாரும் நயன்தாரா மாமும் ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நடிச்சாங்க. என்னடா முதல் படம் பெரிய ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் 2வது படமா என்னடா ஆளே காணும், தமிழ் சினிமால எல்லா இயக்குனரும் போல இவரும் இப்படிதான் இருக்க போறாரு அப்படின்ற நேரத்துல அடுத்த 2 வருஷத்துல ஒரு 2 படமா கொடுத்தாரு. அந்த 2 படமா நம்ம தனுஷார் வச்சுதான் பண்ணாரு. அதுல முதல் படம் என்ன படம்னு பாத்தீங்கன்னா குட்டி. இந்த படத்துலயும் நம்ம தனுஷாரும் ஸ்ரேயா வச்சு ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருந்தாங்க. ஒரு லவ் பேஸ் ஸ்டோரியை எப்படி ஒரு ஸ்மூத்தா கொண்டு போக முடியுமோ அந்த படத்துல அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு பயங்கரமா கொண்டு போயிருந்தாரு. அதுக்கப்புறம் 2010 அடுத்த 2 மாசத்துல உத்தம புத்திரன் அப்படின்ற ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த படத்துல உத்தம புத்திரன்ல நம்ம தனுஷாரு ஜெனிலியா வச்சு ஒரு பயங்கர ஹிட் காம்போ கொடுத்து ஒரு படம் நம்ம விவேக் சார்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க. பட் அந்த படம் பெருசா ஹிட் கொடுக்கறதுனால குட்டி படத்தை பத்தி நிறைய படம் பேசப்பட்டுச்சு. உத்தம புத்திரனும் ஒரு சில டேஸ்க்கு அப்புறம் நம்ம செல்வராகவன் படம் எப்பவுமே இருக்குல்ல, இந்த நாள் படம் எடுத்ததுக்கு அப்புறம் ஓடாது, அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் படம் ஓடும் அப்படின்ற மாதிரி உத்தமபுத்திரன் இன்னும் வரைக்கும் நிறைய டிவில போட்டுட்டு இருக்காங்க. அந்த படத்தை பார்த்து சந்தோஷமாட்டல நானும் ஒருத்தனா இருந்தேன். சோ அதுக்கப்புறம் எங்கடா நம்ம தனுஷார் வச்சு படம் பண்ணிட்டாரு, இவர் என்ன தனுஷார் வச்சுதான் படம் பண்ணுவார் அப்படின்ற நேரத்துல 2010 படம் பண்ணி முடிச்ச இவர் அடுத்த 6 வருஷத்துக்கு இவரே காணும் மித்ரன் ஜவஹர் எங்க போனார் அப்படின்ற நேரத்துல 2016 மீண்டும் ஒரு காதல் அப்படின்ற ஒரு டெபியூ ஆக்டர் வச்சு ஒரு படம் பண்ணாரு. அந்த டெபியூ ஆக்டரோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா வால்டர் பிலிப்ஸ். அந்த படமும் கிட்டத்தட்ட பெரிய ஹிட் கொடுக்கல. இதுக்கு முன்னாடி தனுஷார் வச்சு பண்ண படம் எல்லா படமும் பேசப்பட்ட படமா இன்னைக்கு வரை இருந்துட்டு இருக்கு. 2016 படம் பண்ண மீண்டும் ஒரு காதல்ன்றது படத்தை மித்ரன் ஜவஹர் தான் டைரக்ட் பண்ணாருன்ற ஒரு விஷயம் மட்டும் தான் தெரிய வந்துச்சு. அடுத்த 5 வருஷத்துக்கு திருப்பியும் மித்ரன் ஜவஹர் காணாம போயிட்டார். எங்கடா போனாரு? 5 வருஷத்துக்கு ஒருக்க படம் பண்றாரு, 2 வருஷத்துக்கு ஒருக்க படம் பண்றாரு. 2021 மதில்ன்ற ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம பண்ற படம் பெரிய ஹிட் கொடுக்குன்னு யோசிச்சு படம் பண்ண படம் தான் திருச்சிற்றம்பலம். இந்த படத்தோட ஆக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம தனுஷார். திருப்பி நான் தனுஷாரை கொடுத்து ஒரு பெரிய காம்போ ஹிட் கொடுக்கணும் அப்படின்னு யோசிச்சு இந்த படத்தை பண்ணாரு. அதே மாதிரி அவர் எதிர்பார்த்த மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துச்சு. நம்ம தனுஷாரே பிரியா பவானி சங்கர்ன்னு சொல்லிட்டு நிறைய ஹீரோயின்ஸ் வச்சு ஒரு ஹீரோ வச்சு ஒரு என்ன ஸ்டோரி கொடுக்க முடியுமோ, இப்ப இருக்க ஜெனரல் ஆடியன்ஸ்க்கு என்ன ஸ்டோரி கொடுக்க முடியுமோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வச்சு கொடுத்தாரு. அதே மாதிரி அந்த படத்துல நம்ம பாரதி ராஜா அவர்களும் ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருந்தாரு. சோ திருச்சிற்றம்பலம் எல்லாரும் பேசப்பட்ட படம், எல்லாருக்கும் பிடிச்ச படம். அதுல வர பாடல் வரிகள் கூட எல்லாருக்குமே பிடிக்கும். அந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் நம்ம அனிருத் கூட நம்ம பெருசா பேசலாம். சரி ஓகேப்பா, தனுஷாரை வச்சு 4 படம் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறம் மித்ரன் ஜவஹர் என்ன பண்ண போறாரு, இது வரைக்கும் என்ன கிடைச்சிருக்கு, என்ன அப்ரிசியேஷன் கிடைச்சிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் சினிமால இன்னும் வரைக்கும் அவருக்கு எந்த ஒரு அப்ரிசியேஷனும் இன்னும் வரைக்கும் கிடைச்சது கிடையாது. அவார்ட்ஸ் கூட இன்னும் வரைக்கும் கிடைச்சது கிடையாது. பிலிம் ஃபேர்ல பெஸ்ட் டைரக்டர் அப்படின்ற ஒரு நாமினேஷன் லிஸ்ட்ல வந்தார் மட்டும் தவிர இது வரைக்கும் எந்த படத்துலயும் எந்த கேட்டகரியில எந்த ஒரு அவார்டும் வாங்கினது கிடையாதுன்றதுதான் ரொம்ப ஆச்சரியமான விஷயமா இருந்திருக்கு. ஸ்டார்டிங்ல நான் சொன்ன மாதிரி செல்வராகவன் கிட்ட அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணி நான் கண்டிப்பா ஒரு பெரிய படம் பண்ணணும்னு யோசிச்சிருந்த நேரத்துல தனுஷாரை வச்சு ஒரு 4 படம் பண்ணாரு. 4 படத்துல 2 படமே பயங்கரமா ஹிட் கொடுத்துச்சு. மிச்ச 2 படத்தை கூட நம்ம குறை சொல்ல முடியாது, ஆடியன்ஸ் மத்தியில பயங்கரமா ஓடிச்சு. பட் பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் படி ரொம்ப டவுனா இருந்த அந்த படம் இவர் தனுஷாரை வச்சுதான் படம் பண்ணுவாரா, வேற யாரை வச்சு படம் பண்ண மாட்டாரா அப்படின்ற யோசிச்சிருந்த நேரத்துல தனுஷ் இயக்கத்துல D15 ஒரு படம் நம்ம எல்லாருக்குமே தெரியல. சோ அந்த படத்தோட டைரக்டரா நம்ம தனுஷார் தான் இருக்காரு. அந்த படத்துல ஆக்டிங்கும் பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் வந்துட்டு இருந்த நேரத்துல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் வந்திருக்கு. என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த படத்தோட திரைக்கதை வசனம் எல்லாம்
யார் எழுதுறாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம மித்ரன்ஸ் அவர்கள் தான் எழுத போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு அன்அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. என்ன சுவாரஸ்யமான விஷயம்னா, தனுஷாருக்கு நான் மித்ரன்ஸ் அவரை வச்சு படம் பண்ணா கண்டிப்பா ஒரு பெரிய ஹிட் கொடுக்கும் அப்படின்னு யோசிச்சு D50ல இவரை வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காரு. உண்மையிலே இது தனுஷார் வந்து சந்தோஷப்பட்டிருப்பாரா இல்லையா, நம்ம மித்ரன்ஸ் அவர்கள் வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாரு இந்த ஒரு விஷயத்தை கேட்டு. கண்டிப்பா அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரி ஒரு பயங்கர ஸ்டோரி வந்து கண்டிப்பா எழுதி கொடுப்பாரு, டைலாக்ஸா இருக்கட்டும். ஸோ மித்ரன்ஸ் அவர் இந்த எபிசோட்ல நம்ம பேசியிருக்கோம். அண்ட் அவரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட்ல வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களை விடைபெறுவது நான் உங்கள் விஜய்.